ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு நாங்கள் எப்படி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இது முதல்ல என்ட்ரன்ஸில் புத்தா, கிருஷ்ணர், மதமும் சம்மதம்னு நாங்கள் எப்பயுமே என்ட்ரன்ஸில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இது எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். இதிலிருந்து நாங்கள் மேலே மா இலை, தோரணங்கள், வாழை இலை, வாழைக்கண்ணு எல்லாத்தையும் வெளியிருந்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு. எல்லாமே இங்கெல்லாம் மா இலையோட வேப்ப இலை எல்லாம் கட்டியிருப்போம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வரும்போது ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிறதுக்கோசரம். பாருங்கள், அன்னைக்கு முதல் நாளே அம்மனை வர வைக்கிறதுக்கோசரம் அந்த கலச சொம்பில் சுண்ணாம்பு தடவி அதில் அம்மனை முகம் வரைந்து வச்சுக்குவோம். மேலே இந்த மாதிரி மேடை அமைத்து அது தோரணங்கள் இந்த தாட்டி ஆர்டிஃபிஷியல் பண்ணிட்டோம். பாருங்கள், மேலே இந்த பக்கம் அம்மன் வைக்கிறதுக்கும் இந்த பக்கம் கலசத்துக்கும் கலச சொம்பு வரைந்து முகம் வரைந்து அந்த கலச சொம்பு வச்சிருவோம். இது வாழை மரம் எப்பயுமே வெள்ளியால் கட்டியிருப்போம். அதில் மேலே ஜோடிச்சுட்டு ரவிக்க துணியெல்லாம் ரெடி பண்ணி மேலே வைக்கணும். இது தோரணம் மாதிரி பச்சை பசேர்னுக்கோசரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கேயுமே வேப்ப இலையும் மாங்கொத்து எல்லாத்தையும் கட்டியிருப்போம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம், இயற்கையாகவும் இருக்கலான்னு இருந்தோம். பாருங்களேன், இது நாங்கள் ஏகாதசி விரதம் அமைப்பதற்காக அந்த 24 தேவியர்கள் அமைப்பதற்காக ரெடி பண்ணியிருந்தோம். எப்பயுமே வரலட்சுமி நோம்போட ஒரு கான்செப்டோட அமைப்போம். அது உள்ள தாமரைப்பூ மாதிரி செஞ்சுட்டு அது மேலே அரிசி கொட்டி அது மேலே முகத்தை வச்சுக்குவோம். கீழே அவங்க பேருங்கள்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வைகுண்டநாதனின் 24 ஏகாதேசி தேவியர்கள் பற்றி கான்செப்டோட செஞ்சோம். இது 9 கோலங்கள் போடணும். அதனால் 9 கோலம் குட்டி குட்டியாக போட்டுட்டு அங்கே ஏகாதசி விரதத்திற்கோசரம் பெருமாளையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அன்னைக்கு ராகாலத்துக்கு முன்னாடியே பூஜையை ஆரம்பித்த எல்லா சுமங்கலி பெண்களும் வந்திருந்தாங்க. இதில் ஹைலைட் நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணோன்னா வர்ற சுமங்கலிக்கெல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இந்த மாதிரி பாத பூஜை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்தோம். அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் நெய்வேத்தியமெல்லாம் கொடுத்தோம். அதையும் அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுக்கள் மந்திரங்கள் எல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இவங்க எல்லாமே பக்கத்தில் டீச்சர்ஸுங்க. இந்த தாட்டி டீச்சர்ஸுங்களும் நிறையா வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இது பாருங்கள், தாம்பூலம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த தாம்பூலத்துக்கும் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாருமே வந்த சுமங்கலிங்களுக்கு எல்லாமே தாம்பூலமும் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் ஆசாசியாக வாங்கிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு சுமங்கலி நோன்புக்கு இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே போல் வரலட்சுமி நோன்புன்னவனே எல்லாருமே வந்தாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் எங்களோட வயதானாலும் மிகவும் அருமையான நண்பர்கள். வந்தும் கூட ஹெல்ப் பண்ணாங்க. மொதல் நாளே ஹெல்ப் பண்ணாங்க. தனியாலாம் நம்ம பண்ண முடியாது தானே. அதனால் இவங்க எல்லாமே மொதல் நாள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் சுமங்கலி நோன்பு கொண்டாடினாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அது பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் அம்மனை வேண்டி கொண்டாங்க. இது ரொம்ப எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. பக்கத்திலே கோகுலாஷ்டமி வர்றதுனால கண்ணனையும் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது எம்மதமும் சம்மதம் மாதிரி எல்லா கடவுளையும் வர வச்சு இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டோம். நான் அந்த 24 தேவியர்களையும் இந்த மாதிரி மேலே வச்சு அதையும் ரெடி பண்ணி கீழே தாம்பூல தட்டுக்கள்லாம் ரெடி பண்ணி அர்ச்சதை தட்டுக்கள் தாம்பூல தட்டுக்கள் எல்லாம் ரெடி பண்ணி
இது பண்ணியிருந்தோம். எல்லாம் வந்தவங்களுக்கு எங்கள் வயதான அக்கா அவங்களும் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டே வந்தாங்க, தாம்பூலம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் குட்டி பசங்க கூட வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குட்டி தாம்பூலம் ரெடி பண்ணியிருந்தோம். இது பாருங்கள், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப இது குட்டி பசங்க எல்லாம் வந்தாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ஆம்பளைங்க அதாவது அவங்கவுங்க ஜோடியாகவே வந்திருந்தாங்க. நிறைய ஜோடிங்களோட அதாவது தம்பதிங்களோட வந்து அவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் நானும் வாங்கிக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, வரலட்சுமி தேவி மஞ்சளால் செஞ்சது, அதே போல் பக்கத்தில் கலசமும் வச்சுருந்தோம். அதுவுமே எல்லாருமே பூஜை செய்து தாங்களுக்குன்னு சின்ன குழந்தைங்கள்லாம் கூடமே வந்திருந்தாங்க. ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு கோயில் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. குட்டி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கூட அவனும் திருப்திகரமாக வந்து எல்லாமே இது பண்ணிட்டு போனாங்க. கை குழந்தைங்கள்லாம் கூட, இதுவும் எங்கள் வீட்டு வாரிசு தான், பெண் குழந்தை. அவளும் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த வருஷம். எல்லாமே மஞ்சள் குங்குமமோட ரெடி பண்ணி இது பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் காலையில் ஒரு பூஜை பண்ணுவோம், மத்தியானம் ஒரு சாயந்தரம் மறு பூஜை பண்ணிட்டு, 3வது காலம் பூஜை பண்ணிட்டு, அதே போல் வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து இது மாதிரி தம்பதிங்களா ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இது வந்து எங்கள் குலதெய்வம் மாதிரி நாங்கள் அமைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு வரலட்சுமி பாடல். வரமுలు నొసకే వేళగి నీవే తల్లి వరలక్ష్మి, సిరులను కురిసి దేవత నీవే తల్లి వరలక్ష్మి. వరములు నొసకే వేళగి నీవే తల్లి వరలక్ష్మి, సిరులను కురిసి దేవత నీవే తల్లి వరలక్ష్మి. దీనుల పాలిత దిక్కువు నువ్వే తల్లి వరలక్ష్మి, దీర్ఘ సుమంగళి యాగవు నువ్వే తల్లి వరలక్ష్మి. తల్లి వరలక్ష్మి, తల్లి వరలక్ష్మి. శ్రవణ మాసగ శుక్రవారములు తల్లి వరలక్ష్మి, శ్రద్ధగా నీ సుఖవ్రతములు చేతుము తల్లి వరలక్ష్మి. శ్రవణ మాసగ శుక్రవారములు తల్లి వరలక్ష్మి, శ్రద్ధగా నీ సుఖవ్రతములు చేతుము తల్లి వరలక్ష్మి. నోములు నోచిన నెలతల యంత్రిక తల్లి వరలక్ష్మి, 5 ధనములు అనుగ్రహించుమును తల్లి వరలక్ష్మి. తల్లి వరలక్ష్మి, తల్లి వరలక్ష్మి. అష్ట ఐశ్వర్య ప్రదాయిని వమ్మ తల్లి వరలక్ష్మి, ఆనందమిరుద వర్షిని వమ్మ తల్లి వరలక్ష్మి. అష్ట ఐశ్వర్య ప్రదయని వమ్మ తల్లి వరలక్ష్మి, ఆనందమిరుద వర్షిని వమ్మ తల్లి వరలక్ష్మి. అమ్మలకెంత అమ్మవు నువ్వే తల్లి వరలక్ష్మి, నమ్మని తీవని వెన్నెల జ్యోతి తల్లి వరలక్ష్మి. తల్లి వరలక్ష్మి, తల్లి వరలక్ష్మి. తల్లి వరలక్ష్మి, తల్లి వరలక్ష్మి. వరములు నొసకే వేళయు నువ్వే తల్లి వరలక్ష్మి, సిరులను కురిసి దేవత నువ్వే తల్లి వరలక్ష్మి. తల్లి వరలక్ష్మి, తల్లి వరలక్ష్మి. மங்களங்கள் பாடுகின்றேன் வரலக்ஷ்மி, நிகு மகிழ்ந்து பூஜைகள் செய்திடுவேன். மங்கையே உன்னை அலங்கரித்தேன் எந்தன் மாதாவே. மங்களங்கள் பாடுகின்றேன் வரலக்ஷ்மி, நிகு மகிழ்ந்து பூஜைகள் செய்திடுவேன். மங்கையே உன்னை அலங்கரித்தேன் எந்தன் மாதாவே.
சுத்த ஜலங்கள் கொண்டு வந்து நான் சுத்திகள் செய்து என் கிரகந்தனிலே சொர்ண கலசத்தில் எழுதி வைத்தேன் எந்தன் மாதாவே. சுத்த ஜலங்கள் கொண்டு வந்து நான் சுத்திகள் செய்து என் கிரகந்தனிலே சொர்ண கலசத்தில் எழுதி வைத்தேன் எந்தன் மாதாவே. மங்களங்கள் பாடுகின்றேன் வரலக்ஷ்மி நீகு மகிழ்ந்து பூஜைகள் செய்திடுவேன். மங்கையே உன்னை அலங்கரித்தேன் எந்தன் மாதாவே. மகமல் பட்டு நான் எடுத்து மங்கையே உந்தனை அலங்கரித்து மணி விளக்குகள் ஏற்றி வைத்தேன் எந்தன் மாதாவே. மகமல் பட்டு நான் எடுத்து மங்கையே உந்தனை அலங்கரித்து மணி விளக்குகள் ஏற்றி வைத்தேன் எந்தன் மாதா.